श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा ஹ்ருதி. நாம் எல்லோரும் இப்படி பிறவி அப்படிங்கிற ஒரு பிணியில அகப்பட்டுருக்கோம். இப்படி இருக்கிற நம்ம எல்லாருமே மோட்சத்துக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னுட்டு பெருமாள் நினைக்கிறார். அதுக்கு நம்ம எல்லாருமே மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்கணும். அந்த மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா ரகசியத்ரய ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த ரகசியத்ரய ஞானத்தை எம்பெருமானே நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். எப்படின்னா, பத்ரிகாசிரமத்தில் போயிட்டோ எம்பெருமான் தனக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லாமல் தானே ஆச்சாரியனாகவும் சிஷ்யனாகவும் இருந்துண்டு நாராயணரா இருந்துண்டு திருமந்திரத்தை அருளி செஞ்சிருக்கார். அதே அடுத்தது துவயம். இந்த துவயம் வந்து பரமபதத்தில் பெரிய பிராட்டிக்கு தானே உபதேசம் பண்ணியிருக்கார். அடுத்தது சரம ஸ்லோகம். இந்த சரம ஸ்லோகத்தை பெருமாள் அர்ஜுனனை ஒரு வியாஜமா வச்சுண்டு குருக்ஷேத்திர யுத்த பூமியில உபதேசம் பண்ணியிருக்கார். இப்படி இந்த ரகசியத்திரய ஞானத்தை நம்மளும் பெற்றுண்டு மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படணும். இந்த ரகசியத்திரயத்தை எம்பெருமான் தனித்தனியாக 3 பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அவருக்கு திருப்பியும் ஒரு ஆசை வந்துடுத்தோம். என்ன, நம்ம திருப்பியும் இந்த வடநாடும் தென்னாடும் சேர்ற அந்த இடமான 108 திவ்ய தேசத்துலேயும் முதல் க்ஷேத்திரமாகவும் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் நம்ம உபதேசம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து இந்த 3 ரகசியங்களையும் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு ஏக காலத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார். இப்படி பெரிய பெருமாள் நம்ம குரு பரம்பரைக்கு முதல் ஆச்சாரியனா இருக்கார். இந்த 3 மந்திரத்தையும் தாயார் விஸ்வக்சேனருக்கு பரமபதத்திலே உபதேசம் பண்ணிட்டார். இந்த இடத்துல தாயாருக்கு பெருமாள் உபதேசம் பண்ணியிருக்காரே, அப்போ பெருமாளை விட தாயார் துளி கம்மியான இது இருப்பாளோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். தாயாருக்கும் பெருமாளுக்கும் எப்பவுமே ஏகச்சேஷித்துவம் தான். தாயார் தானே உகந்து பெருமாள் கிட்ட உபதேசத்தை பெற்றுருக்கா. ஏன்னா பெருமாள் தான், பெருமாளுக்கு கீழே நம்ம இருக்கோங்கிறது மனசில் ஆச்சு அப்படின்னா நம்ம பூமியில் இருக்கிற நம்மளும் புருஷர் ஸ்திரீ அப்படிங்கிற ஒரு பாவனையில் இருக்கணுங்கிறதுக்கோசரம் நமக்கு வழி காமிக்கிறதுக்கோசரம் பண்ணியிருக்காளே தவிர்த்து மற்றபடி தாயாருக்கு தான் ஏற்றம். பெருமாளுக்கு என்னென்ன தன்மைகள் உண்டோ அந்த தன்மைகள் எல்லாமே பிராட்டிக்கும் உண்டு. எம்பெருமான் எங்கெல்லாம் விபுவா நிறைஞ்சு இருக்காரோ தன்னுடைய திருக்கல்யாண குணங்களோட, அதே மாதிரி பிராட்டியும் எல்லா திருக்கல்யாண குணங்களோடையும் எம்பெருமானோட சேர்ந்து தான் இருப்பா. அதுதான் ஏகச்சேஷித்வம் அப்படின்னு சொல்றது. அதனால பெருமாளுக்கு உண்டான அத்தனை தன்மைகளும் பிராட்டிக்கும் உண்டு. இப்பேற்பட்ட இந்த பிராட்டி சேனை முதலியார்
விஸ்வக்சேனர் அப்படின்னு சொல்கிறோமே, அவருக்கு ஏக காலத்தில் இந்த 3 ரகசியங்களையும் உபதேசம் பண்ணியிருக்கா. அப்படி உபதேசம் பண்ணி தாயார்கிட்டயே உபதேசம் பெற்றுருக்கார் விஸ்வக்சேனர். அப்படின்னா அவருக்கு எவ்வளவு புண்ணியம், அவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கும். அப்பேற்பட்டவர் 3ஆம் ஆச்சாரியனா இருக்கார். இதே தாயாருக்கு எல்லா விதத்திலையும் பெருமாளும் தாயாரும் ஏக தன்மையில் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு ஆள வந்தார் சதுஸ்லோகியில் தாயாருக்கும் பெருமாளுக்கும் உண்டான ஏக சேஷித்துவத்தை நன்னா பறக்க பேசியிருக்கார். அதே மாதிரி தாயாரும் பெருமாளும் ஒரே மாதிரி ஏக சேஷித்துவம் அப்படிங்கிறதுல எப்படின்னா, ராமாவதாரத்தில் பெருமாள் ராமரை அவதரிக்கிற போதோ தான் சீதையை அவதரிச்சிருக்கா. அதே பெருமாள் கிருஷ்ணனை அவதரித்த பொழுது இவள் ருக்மணியை அவதாரம் பண்ணியிருக்கா. இப்படி பெருமாள் எங்கெல்லாம் விபுவா இருக்காரோ அங்கெல்லாம் தாயாரும் இருப்பா. அப்பேற்பட்ட அந்த தாயார் நம்ம எல்லாருக்குமே புருஷகாரம் பண்ணி பெருமாள் கிட்ட நம்மளை சேர்க்கக்கூடியவர். இப்படி கீர்த்தியுடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் 3வது ஆச்சாரியராக இருக்கிற விஸ்வக்சேனர் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்துட்டே எல்லாத்தையும் எல்லா செயல்களையும் நியமிப்பார். அப்படி இருக்கிறவர் கையில் ஒரு பிரம்பு வச்சுருப்பார். அந்த பிரம்போட நுனிய துளி அப்படி அசைச்சார்னா போகிறோம், உலகமே அசையுமா. அந்த அளவுக்கு எல்லா விதத்தையும் கீர்த்தி பெற்றவர் அவர். ஆழ்வார்களுக்கெல்லாம் யோக முறையிலேயே யோக தசையிலேயே ஆச்சாரியராக பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சிருக்கார். நம்மாழ்வார் யோக திசையில் இருக்கிற பொழுது பெருமாள் பரமபதத்திலிருந்து விஸ்வக்சேனர்கிட்ட சொல்கிறாராம், இந்த பிரபன்னஜன சந்தான கூடஸ்தர்னு அந்த காரிமாறன் இருக்காரே, அவருக்கு நீர் போய் உபதேசம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த காரிமாறன்கிற நம்மாழ்வாருக்கு போய் உபதேசம் பண்ணிட்டு வந்திருக்கார் யோக தசையில் விஸ்வக்சேனர். அதுக்கப்புறம்தான் அவர் பிரபன்ன ஜன சந்தான கூடஸ்தரா அவ்வளவு அருளி செயல்கள் நமக்கோசரம் சாதிச்சிருக்கார். இப்படி விஸ்வக்சேனரே ஸ்ரீ நம்மாழ்வாராகவும் அவரே அவதாரம் பண்ணியிருக்கார். இப்படி பல்வேறு ஆச்சாரியர்கள் உருவாகிறதுக்கு காரணமே விஸ்வக்சேனர் தான். இப்பேற்பட்ட இந்த விஸ்வக்சேனருடைய சகதர்மச்சாரிணி யாருன்னா சூத்ரவதி. இந்த சூத்ரவதி இந்த சூத்ரவதியுமே கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா பரமபதத்தில். எப்படின்னா விஸ்வக்சேனர் பெருமாளுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணின்னு இருக்காரோ அதே மாதிரி சூத்ரவதியும், அதாவது விஸ்வக்சேனருடைய சகதர்மச்சாரிணி எப்பொழுதும் தன் மார்பலையே வச்சுருக்கிற சூத்ரவதியும் தாயாருக்கு எல்லா கைங்கரியங்களும் பண்ணுறாளாம். அப்படி தாயாருக்கு பண்ணுற பொழுது அதில் வர அந்த செந்தூரம் அந்த மாதிரியான இதெல்லாமும் சூத்திரவதியோடைய வஸ்திரத்தில் இருக்குமா. அந்த அளவுக்கு அந்தரங்க கைங்கரியம் சூத்திரவதியும் தாயாருக்கு பெரிய பிராட்டிக்கு பண்ணுறாளாம். இப்படி இருக்கிற இந்த குரு பரம்பரையை நம்ம ஸ்ரீ தேசிகன் தன்னுடைய தேசியர் பிரபந்தத்தில் அதிகார சங்கிரகத்தில் 3வது பாசுரமாக எடுத்து சொல்கிறார் நமக்கு. என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு
யான் அடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனை நாதன் இன் அமுதத் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படிங்கிறார். அதாவது எப்படி இந்த குரு பரம்பரையை நமக்கு எடுத்து காமிச்சிருக்கார் பாருங்கோ. மேலிருந்து கீழே வர குரு பரம்பரைய ஸ்ரீ தேசிகன் தன்னுடைய அதிகார சங்கரகத்தில் அப்படியே மாற்றி கீழிருந்து மேலாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். கண்ணெடுத்த மாதிரி ஆச்சாரியர்களை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். அவளை எப்படி நம்ம சேவிக்கணும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கார். முதல்ல நமக்கு உயிர் கொடுத்த பெற்றோரை சரணடையணும். அதுக்கப்புறம் அவளுடைய ஆச்சாரியர்களை நாம் குருவாக ஏற்றுண்டு சரணடையணும். அதுக்கப்புறம் எம்பெருமானோட அருளால் நமக்கு கிடைச்சிருக்கிற ராமானுஜர், அவருடைய குரு ஆச்சாரியர்கள் பெரிய நம்பி மணக்கால் நம்பி உய்யக்கொண்டார் ஆள வந்தார் நாதமுனிகள் ஆகியோர எல்லாரையும் சரணடையணும். அதுக்கப்புறம் ஷடகோபன் அப்படிங்கிற நம்மாழ்வார், சேனைநாதன் அப்படிங்கிற விஸ்வக்சேனர், இப்படி எல்லாரையும் கொடுத்துருக்கிற அமுதமாக கொடுத்துருக்கிற திருமகள், இவர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடிகளை அடையணும் அப்படின்னுட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். நாமும் அதே பிரகாரம் தினமும் இதை காலங்காத்தால் எழுந்ததும் இந்த மாதிரி ஓரான் வழி உள்ள ஆச்சாரிய பரம்பரையை மனசில் நம்ம நிறுத்திண்டு அவளை மனசார சேவிச்சாலே நமக்கு எல்லா நன்மைகளையும் அவளே கொடுத்துருவா. அதனால நாமும் எம்பெருமான இதே மாதிரி சரணடைவோம். இப்படி இன்னும் நிறைய நமக்கு சேனை முதலியார் அனுகிரகம் பண்ணியிருக்கார். சேனை முதலியார் மூலம் நமக்கு நிறைய கிடச்சிருக்குங்கிறத நமக்கு முன்னுள்ள ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்து காமிச்சிருக்கா. அதையும் நம்ம அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.